வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு உணவு என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல தினமும் சாப்பிட்ட ஒன்றுதான் அது. அதுதாங்க பழைய சோறு. இன்னைக்கு 1000 2000 கொடுத்து ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ், ஹார்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வாங்குறோம். அதுக்கு மாற்றாக இந்த பழைய சாதம் நம்ம வீட்டிலேயே இருக்குது. இதுல ஒரு ஆய்வு நடத்தப்பட்டாங்க சமீப காலத்துல. இரவு முழுவதும் ஊற வைக்கப்பட்ட அந்த பழைய சோறு ஆய்வு செஞ்சதுல இது குடலுக்கு நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது லாக்டோஸ் பேசிலஸ், சில பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலால உறிஞ்சப்படும் திறன் அதிகரிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஆய்வுகளுடைய முடிவும் அதான் சொல்லுது. ஆனா இந்த பழைய சாதத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், எப்படி இந்த பழைய சாதத்தை சரியான முறையில தயாரிக்கிறது, தினமும் சாப்பிட்டா உடல்ல என்னென்ன நன்மைகள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பழைய சோறு அப்படின்னா என்னன்னா, பகல்ல நம்ம சமைத்த சாதத்தை இரவுல சுத்தமான நம்ம குடிக்கிற தண்ணிய ஊத்தி ஊற வச்சு மறுநாள் காலையில சாப்பிடக்கூடிய சாதம் தாங்க பழைய சோறு. இந்த நேரத்துல இயற்கையான நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அங்க நடக்கும். அது நொதித்தல் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டு ஒரு அமிர்தமா மாறும். அந்த நொதித்தல் காரணமா குடலுக்கு நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும். இது தாதுக்கள், இது சில தாதுக்களையும் கொண்டிருக்கு. இந்த தாதுக்கள் உடல்ல எளிதாக உறிஞ்சப்படும், செரிமானத்திற்கு ஏற்றதாகவும் மாற்றப்படும் இந்த ஒரு உணவு. ஸோ இந்த உணவு பல நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறதாக சில ஆய்வுகளும் சொல்லுது. ஸோ நம்ம இந்த பழைய சாதம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்கலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் பயன்படுது. நம்மளுடைய உடல் நலத்தோடைய மையமே குடல் தாங்க. குடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளுடைய முழு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய முதல் பிரெயின் பிரெயின், இரண்டாவது பிரெயின்ங்கிறது குடல். குடலோட தான் பிரெயின் கனெக்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பழைய சோற்றுல உருவாக்கக்கூடிய அந்த நல்ல நுண்ணுயிரிகள் குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால மலச்சிக்கல் குறையும், செரிமானம் இயங்க ஆரம்பிக்கும், மேம்படும். சிலருக்குலாம் செரிமான பிரச்சனை இருக்கும், எதை சாப்பிட்டாலும் செரிக்காது, வாந்தி வயித்தால போயிட்டு இருக்கும். அவங்கெல்லாம் பழைய சாதத்தை எடுக்கும்போது அந்த செரிமான பிரச்சனை மேம்படும், வயிறு உப்பசம் குறையும், குடலுடைய அந்த சமநிலை பராமரிக்கப்படும். இரண்டாவது நன்மை என்னன்னா, செரிமானம் எளிதாகும். புதிய சாதத்தை விட இந்த நொதிக்க வைத்த அந்த பழைய சாதம் சிலருக்கு எளிமையாகவே செரிமானமாகும். இதன் காரணமாக தான் நம்மளுடைய கிராமங்கள்ல வயதானவர்கள் எல்லாருமே காலையில பழைய சாத கஞ்சியை தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்களுக்கு செரிமான பிரச்சனையும் இல்லை, மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லை. ஃபெர்மெண்டேஷன் காரணமாக சில கார்போஹைட்ரேட்டுகள் உடைய தொடங்கி ஈஸியா செரிமானம் ஆகிடும். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் பயன்படுது. முக்கியமா கோடை காலம் வந்தாவே வெயில் கொளுத்தி எடுக்குங்க. அந்த டைம்ல நம்ம உடலை குளுமையா வச்சுக்கிறணும். ஸோ குளிர்ச்சியா இருந்தாதான் நம்ம பல நோய்கள்ல இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். இல்லைன்னா பலவிதமான நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். முக்கியமா அந்த வெயிலையும் விவசாயிகள் வெயில நின்று வேலை செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவா இந்த பழைய சாதம் இருக்கும். வெயில்ல வேலை செய்யக்கூடிய மற்ற தொழிலாளிகள், கட்டட வேலை மற்ற வேலையெல்லாம் செய்யறாங்க, அவங்களுக்கும் ஒரு சிறந்த உணவா இருக்கும். ஏன்னா இந்த உணவை எடுக்கும்போது ஒரு சோர்வே இருக்காது, வெயிலுடைய தாக்கத்துல இருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. ஸோ அதனாலதான் பழைய சோறு ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. இது உடலை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது.
அடுத்த 4வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. குடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். இது குடலையும் ஆரோக்கியமா வச்சிருந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் சிறப்பா இயங்குறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுல ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அமைப்பா ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 5வது நன்மை, இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கும் இது உதவியாக இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஃபெர்மெண்டேஷன் காரணமா இதுல இரும்பு சத்து, ஜிங்க், செலினியம் போன்ற தாதுக்கள் உடலால எளிமையாக உறிஞ்சப்படக்கூடியதாக மாறுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. ஸோ அந்த உணவுல இருக்கக்கூடியது முழுமையா உடலால உறிஞ்சு கொள்ளப்படுதுன்னு எந்த ஆய்வுனா, சென்னை அரசு ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில இந்த ஆய்வு நடைபெற்றதுல அந்த ஆய்வோடைய முடிவுகள் இதை சொல்லுது. ஸோ இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கு இப்போ நம்ம இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் ஏதாவது சாப்பிட்டோம்னா அதோடைய இரும்பு சத்து முழுமையாக நம்ம உடலால் உறிஞ்சப்படாதுங்க. அதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம், விட்டமின் சி நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறோங்க, அப்போ தான் இரும்பு சத்து உடலால் உறிஞ்சி கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறோம்ல. விட்டமின் சினா நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி லெமன் ஜூஸ் இதெல்லாம் நம்ம எடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி பழைய சாதமுமே உடலால் எளிமையாக இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கு பயன்படுதாம். ஸோ இரும்பு சத்து எதுலலாம் இருக்கும்னா, பயறு வகைகள், சிக்கன், மட்டன், அடுத்து கீரை வகைகள், இது எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து இருக்கும். ஸோ அந்த இரும்பு சத்தை ஈஸியாக உறிஞ்சுறதுக்கு இந்த பழைய சாதம் பயன்படுறதாக கூறப்படுது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, விட்டமின்கள், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகரிக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் பயன்படுது. இந்த நொதித்தல் முறையினால சில விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவில் பயன்படுறதாக, அதிக அளவில் இந்த சாதத்தில் வர்றதாக ஆய்வுகள் தெரிகிறது. ஸோ இதனால என்ன ஆகும்னா, இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எதுக்காக பயன்படுதுன்னா, நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், சக்தி உற்பத்திக்கு, ஒரு ஸ்டாமினா பவருக்கும், உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப காஸ்ட்லியான பொருளெல்லாம் எதையுமே அவங்க சாப்பிட்டு அவங்க வாழலைங்க. சின்ன சின்ன எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு தான் அவங்க ரொம்பவுமே ஆரோக்கியமாக 100 வயதை தாண்டி இருந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த பழைய சாதத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய நரம்புகள் ஆரோக்கியத்திற்காவது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பழைய சாதத்தை செஞ்சு நம்ம சாப்பிட்றது நம்ம உடலுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து 7வது நன்மை, நீண்ட நேரம் சக்தி எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. காலையில் பழைய சோறை சாப்பிட்டா மதிய வரைக்கும் பசிக்கவே செய்யாதுன்னு பலரும் சொல்வார்கள். அது உண்மைதாங்க. ஏன்னா இதில் ஃபெர்மெண்டேஷன் ஆனதுனால இது இதில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்லாம் இருக்குல்ல, அது மெதுவாக தான் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு நீண்ட நேரம் ஒரு சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கறதுக்கு பயன்படுது. அதனால கடுமையா வேலை செய்யறவங்க காலை உணவாக பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கோடை காலத்துல சிறந்த ஒரு காலை உணவா இந்த பழைய சாதம் இருக்குது. வெயிலால சிலருக்கு தலை சுற்றுதல், உடல் சோர்வு, அதிக தாகம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனா நீங்க காலை உணவாக பழைய சோறு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க பாதுகாக்கப்படலாம். அதனால கோடை காலத்துல ஒரு சிறந்த உணவா பழைய சாதம், பழைய கஞ்சியை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து 9வது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. பழைய சாதத்துல சிறிதளவு வெங்காயம், தயிர், மோர், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா உங்களுடைய குடல் இயக்கம் மேம்பட செய்யும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையே வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, குறைந்த செலவில் அதிகமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதம்னா அது பழைய சாதம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க மக்கள், ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ஸ், சப்ளிமெண்ட், ஹட் பவுடர் அப்படின்னு ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் மீதமிருந்த சாதத்தை தண்ணி ஊற வைத்து இயற்கையாகவே ப்ரோபயாட்டிக்கை உருவாக்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்பவுமே இயற்கையானது, ஆரோக்கியமானது. இன்னுமே யாருமே ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ஸோ இல்லை ப்ரோபயாட்டிக் சப்ளிமெண்ட்டோ ஹட் பவுடரோ வாங்கவே வாங்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய பழைய சாத கஞ்சியை எடுத்துக்கிறங்க. உங்கள் உடல் ரொம்பவுமே ஆரோக்கியமாக்கப்படும்.
இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பழைய சாதத்தை எப்படி சரியான முறையில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இரவில் சாதத்தை, உங்களுக்கு தேவையான சாதத்தை சமைச்சு வச்சுருங்க. அதில் வந்து சுத்தமான தண்ணி வந்து சேர்த்துக்கிறங்க. ஒரு நல்ல ஸ்டீல் பாத்திரத்தில் நீங்கள் அந்த சாப்பாடை போட்டு, மண்சட்டி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மண்சட்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட சில்வர் பாத்திரம் தான் இருக்குன்னா அந்த சில்வர் பாத்திரத்தில் நல்லா நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை சாப்பாடு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடும். இது வந்து 8லேருந்து 12 மணி நேரம் இந்த சாப்பாடு வந்து ஊறணும். ஊறினதுக்கப்புறம் காலையில் இதில் சின்ன வெங்காயம், தயிர் இல்லைன்னா மோர் சேர்க்கலாம். சிறிதளவு உப்பு, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். இது தாங்க ஒரு ஆரோக்கியமான சுத்தமான முறையில் உங்களுக்கு பழைய சாதம் தயாரிக்கிறது. யாரெல்லாம் இதை சாப்பிட்லன்னா, ஒரு ஆரோக்கியமான பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம். விவசாயிகள், வெயில்ல வேலை செய்பவர்கள், கோடை காலத்துல உடல் சூட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கிறலாம். பழைய சாதம் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பாதுகாப்பான முறையில் நீங்கள் சமைச்சு ரெடி பண்ணணும். பழைய சோறு எப்போவுமே சுத்தமான குடி தண்ணீரில் தான் தயாரிக்கப்படணும். அப்படி நீங்கள் தயாரிச்சுமே அதில் ஏதாவது உங்களுக்கு பேட் ஸ்மெல்லோ இல்லை கெட்டுப்போன மாதிரியான ஏதாவது சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் சாப்பிடாதீங்க, தூக்கி போட்டுருங்க. அதுவும் கோடை காலத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் வெளியில் அந்த உணவை வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, வேகமாகவே கெட்டு போயிடும். ஏன்னா நிறைய பாக்டீரியாக்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் பார்த்து கவனமாக தான் சரியான முறையில் இருக்கா அப்படின்னு பார்த்து கவனமாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட பல பாரம்பரிய உணவுகளுக்கு பின்னாடி அறிவியல் காரணங்கள் இருப்பதை இன்னைக்கு பல ஆய்வுகள் வந்து வெளிச்சம் விட்டு சொல்லியிருக்குது. பழைய சோறுங்கிறது ஒரு அதிசய மருந்து இல்லைனாலும், ஆனால் அது சரியான முறையில் நம்ம தயாரித்து சரியான உணவு பழக்கத்தோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு பல விதமான நன்மைகளை கொடுக்குது. பல விதமான நோய்களுக்கு அது மருந்தாகவும் இருக்குது. ஸோ இன்னுமே பல விதமான ஆராய்ச்சிகள் இந்த பழைய சாதம் சார்ந்து போயிட்டு இருக்குது. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்றதுன்னா, கேன்சருக்கான மருந்தாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.